பிலா காய் எவ்வளோ ருசியாக இருக்குமோ, பிலா பழம் எவ்வளோ இனிப்பாக இருக்குமோ, அதை விட சூப்பராக பிலா கொட்டை இருக்குங்க. இதில் செய்யாத சைடிஷே இல்லை. இதில் கோலா உருண்டை உருட்டியிருந்தேன், அம்புட்டு ருசியாக இருந்துச்சு. பிலா கொட்டையில் சாம்பார் வைக்கலன்னா எப்படி? சாம்பாரை ஒரு முறை வச்சுருவோம். பிலா கொட்டையை உப்பு போட்டு குக்கரில் ஒரு 2-3 விசில் வச்சு, பிலா கொட்டை ரொம்ப சூப்பராக வெந்திருந்துச்சு, பஞ்சு போல். இந்த தோலை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னொரு குக்கரில் பருப்பு வேக வச்சுட்டு இப்போ சாம்பார் செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு நான் பிலா கொட்டை, கேரட்டு, முருங்கைக்காய் எல்லாமே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ வேக வச்ச பருப்பை அது மேலே ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். 10 நிமிஷம் காய்கறி நல்லா வேகட்டும். இப்போ காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் மாங்காய் சேர்க்காம எப்படிங்க? அதுவும் இந்த சீசன் தானே. மாங்காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் புளி சேர்த்து இறக்கி வச்சுட்டேன். சாம்பார் தாளிக்கிறதுக்கு அகலமான பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு ஜீரகம் நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் வரமிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அப்படியே தூக்கி கொதிக்கிற சாம்பாரில் கொட்டிடலாம். கடைசியாக மல்லி இலைகள் தூவி சாம்பாரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்கும்?